ஹாய், நீங்கள் நிறையா டூரிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை டெய்லி லாங் டிஸ்டன்ஸ் கம்யூட்டராக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி நீங்கள் ரூரல் ரோட்ஸில் நிறையா ட்ரைவ் பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு இருக்க பெரிய ப்ராப்ளம் வந்து டயர் பஞ்சர் ஆகிறது தான். ஈவன் உங்கள் கிட்ட பஞ்சர் கிட்ட இருந்தாலும் அது எந்த யூஸும் இல்லை. பிகாஸ் நீங்கள் டயர் ப்ளக்ஸ் யூஸ் பண்ணணுன்னாலும் ஃபர்ஸ்ட் உங்கள் டயரில் ஏர் ஃபில் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட ஒரே ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் பம்ப்ஸில் ஏர் ஃபில் பண்ணுறது தான். ஸோ பெட்ரோல் பம்பில் ஏர் ஃபில் உங்களுக்கே தெரியும் அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்னென்னு. இந்த ப்ராப்ளம்க்குலாம் பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா டயர் இன்ஃப்ளேட்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம QUBOவோட ஸ்மார்ட் டயர் இன்ஃப்ளேட்டர் மேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்க நல்ல விஷயம் என்ன, இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்ன, இதோட பில் குவாலிட்டி அண்ட் இதில் இருக்க ஃபீச்சர்ஸை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸில் நிறையா கிவ் அவேஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ நீங்கள் பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு டியூவல் பவர் மோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து இந்த மாடலில் மேக்ஸ் மாடலில் வந்து பேட்டரியும் இருக்குது. நீங்கள் கார் சார்ஜர் 12 வோல்ட் கார் சார்ஜர்லேயும் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அகைன் சைடில் பார்த்தீங்கன்னா 5200 mAh பேட்ரி இருக்குது. அண்டு எல்இடி டிஸ்பிளே, ப்ரெஷர் ப்ரீசெட்ஸ் இருக்குது. இதில் எமர்ஜென்சி டார்ச் லைட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போர்ட்டபுள் அண்ட் காம்பேக்ட்னு சொல்லியிருக்காங்க. இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட மேக்ஸ் ப்ரெஷர் வந்து அப் டு 150 PSIன்னு சொல்லியிருக்காங்க. அகைன் இதில் டியூவல் பவர் மோட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் நாசில்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இதில் ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எமர்ஜென்சி பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. அது போக ஃபாஸ்ட் இன்ஃப்ளேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த ஏர் பம்பை வந்து நான் லாஸ்ட் 2 monthஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்னங்கிறதெல்லாம் வீடியோட எண்டில் பார்ப்போம். ஓப்பன் பண்ணோடனே உள்ள 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஏர் இன்ஃப்ளேட்டர் இருக்கும். இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஆக்சசரிஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தான கார் சார்ஜர் டு பேரல் ஜாக் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயரோட லென்த் என்னங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. நான் மெஷர் பண்ணி பார்த்துட்டு ஸ்க்ரீனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது கூட 2 நாசில் வரும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பால்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பால்ஸுக்கெல்லாம் ஏர் ஃபில் பண்ணுறதுக்கான நாசில். அகைன் இன்னும் வந்து நம்ம சைக்கிள்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா சின்ன நாசில் இருக்கும், அதுக்கான அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மெட்டல் தான். அடுத்ததாக டயர் மெயின் இன்ஃப்ளேட்டரோட டியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இது அலுமினியம் டியூப்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க வெப்சைட்டில். 2 பக்கமும் மெட்டல் நாசில்ஸ் தான் இருக்குது. டியூப் பார்த்திங்கன்னா மேலே நைலான் ஸ்லீவ் இருக்குது. ஸோ டியூப் மெட்டல் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓரிங்கும் டபுள் ஓரிங்கோடு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 ஓரிங் இருக்குது. இது ரொட்டேட்டபிள் தான். டியூப் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது டியூப். இது கூட கேரிங் பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேரிங் பவுச் உங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அதிகமாக அப்படின்னா இதை வச்சு கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். அகைன் பாக்ஸ்குள்ளே வந்து வாரண்ட்டி கார்டு இருக்குது. QUBOவோட வாரண்ட்டி கார்டு அண்ட் லிங்க்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு லார்ஜ் டிஸ்பிளே இருக்குது. அது போக 4 பட்டன் இருக்குது, ப்ளஸ் ஒரு பவர் பட்டன் சென்டரில் இருக்குது. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி கெப்பாசிட்டி 5200 mAh இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Type-Cயோட இன்புட் சார்ஜிங் கரண்ட் வந்து 5 வோல்ட் 2 ஆம்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 12 வோல்ட்டில் வந்து 6 ஆம்ஸ் மேக்ஸ் கன்சியூம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பேரல் ஜாக்கில் இதோட அவுட்புட் இருக்குது. ஸோ பவர் பேங்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ உங்கள் பவர் பேங்காக இதை யூஸ் பண்ணுறப்ப 5 வோல்ட் 2 ஆம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். மேக்ஸ் ப்ரெஷர் 150 PSIன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் வெண்டிங் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ கீழே பாட்டமில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரல் ஜாக் இருக்குது. ஸோ இது அகைன் ஒரு வெண்டிங் ஹோல் இருக்குது. இந்த வெல்க்ரோ வந்து கூட வராது, நான் அடிஷ்னல் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கேரி பண்ணிட்டு போகிறதுக்காக, டியூப் கேரி பண்ணிட்டு போகிறதுக்காக. டாப் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ஏர்போர்ட். ஸோ இங்கே சம் வெண்டிங் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த வென்டிலேஷன்லாம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கிறத டர்டவுனில் பார்ப்போம். 2 டியூவல் LED இருக்க மாதிரி டார்ச் இருக்குது. USB Type-A போட்டிருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் இதை பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா Type-C சார்ஜிங் போட்டிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் இதில் இருக்க பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி சென்டரில் இருக்க பவர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஸோ அந்த 3 டாட்டும் வந்ததுக்கப்புறம் ஆன் சிம்பிள் வரும். ஸோ இது ஆன் ஆயிடுச்சு இப்போது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே என்ன யூனிட்டில் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறது என்ன யூனிட்டில் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போ வந்து பிஎஸ்ஐயில் இருக்குது. இதை வந்து 2 மோடில் மாற்றிக்கலாம். நீங்கள் பிஎஸ்ஐ ப்ளஸ் பாரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அகைன் இங்கே வந்து பேட்ரி இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ பேட்ரி பர்சன்டேஜ் என்னங்கிறத 4 பார்ஸ் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து செட் ப்ரெஷர் இருக்குது, மேலே வந்து கரண்ட் ப்ரெஷர் என்ன, டயரோட கரண்ட் ப்ரெஷர் என்னங்கிறது மேலே இருக்க 2 டிஜிட்டில் வரும். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரெஷர் செட் பண்ணியிருக்கோன்றது கீழே இருக்கும். ஸோ அது கூட கீழே பார்த்தீங்கன்னா இங்கே மோட்ஸ் இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு மோடாக டாகல் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா கார், இதெல்லாம் ப்ரீசெட்ஸ். ஸோ செகண்டில் வந்து பைக் இருக்குது, தேர்டில் வந்து சைக்கிள்ஸ் இருக்குது, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பால் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து ஃப்ரீ ப்ரெஷர் நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப் டு 150 PSI வரைக்கும் நம்ம மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மோடில் இருந்தாலும் ஓகே. இந்த ப்ரெஷர் டார்கெட் ப்ரெஷர் செட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன்ஸை யூஸ் பண்ணி 0.5 PSI ஸ்டெப்ஸில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடைசியாக இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல பிரைட்டான ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மல்டிபிள் மோட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லோ ஃப்ளாஷிங் இருக்குது, ஃபாஸ்ட் ஃப்ளாஷிங் இருக்குது, ஸ்டாட்டிக் கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த அவுட்புட் போர்ட்டில் வந்து சுற்றி ரப்பர் ஓரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து டஸ்ட்டும் ஏரும் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இருக்கும். ஸோ இதில் டியூப் அட்டாச் பண்ணுவோம். ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு கிளாக் வைஸ் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும். இதை செட் பண்ணி முடிச்சுட்டு ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த பட்டன் சென்டர் ப்ரெஸ்னை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ QUBOவோட இந்த இன்ஃப்ளேட்டர் லைனப்பில் 4 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் இன்ஃப்ளேட்டர்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது மாடல் வந்து டயர் ப்ரெஷர் இன்ஃப்ளேட்டர் மேக்ஸ், இந்த மாடல் அது. அகைன் தேர்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் இன்ஃப்ளேட்டர் ப்ரோ. லாஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 2-in-1 ஜம்ப் ஸ்டார்டர் அண்ட் இன்ஃப்ளேட்டர். ஸோ இது 4க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டயர் ப்ரெஷர் இன்ஃப்ளேட்டரில் வந்து 4000 mAh பேட்டரி இருக்குது, ப்ளஸ் 20 L/min வந்து ஏர் ஃப்ளோ இருக்கும். ஸோ பேசிக்காக பம்ப் என்ன ரேட்டில் பம்ப் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்ஃப்ளேட்டர் மேக்ஸ், இந்த மாடல். ஸோ இது வந்து 22 L/min ஏர் பம்ப் பண்ணும். ஸோ இதில் வந்து 150 PSI வரைக்கும் மேக்ஸ் ப்ரெஷர் செட் பண்ணிக்க முடியும் உங்களால். அது போக இதில் 5200 mAh பேட்ரி இருக்குது. ஸோ அடுத்ததாக தேர்டு மாடல் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் ப்ரோ. அதில் வந்து 30 L/min புஷ் பண்ணும். ஸோ அதில் எதுவும் இன்டர்னல் பேட்ரி கிடையாது, அதுவும் 150 PSI வரைக்கும் புஷ் பண்ணலாம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2-in-1 ஜம்ப் ஸ்டார்டர் அண்ட் இன்ஃப்ளேட்டர். ஸோ அதை வந்து நீங்கள் நீங்கள் கார் ஓனர்ஸாக இருந்தீங்கன்னா அதை காரை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அடிஷ்னலாக இன்ஃப்ளேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அது பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 28 L/min ஏர் பம்ப் பண்ணும். ஸோ அதோட மேக்ஸ் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 160 PSI. அதோட பேட்ரி பார்த்தீங்கன்னா 8000 mAh பேட்ரி இருக்குது. ஸோ ஹை கெப்பாசிட்டி பேட்ரி. ஸோ உங்கள் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்ப்போம். ஸோ ப்ரோஸ்னு என்ன கேட்டிங்கன்னா, ஸோ இதில் இருக்க ஆட்டோ கட் ஆஃப் ஃபியூச்சர் நல்லா வேலை செய்யுது, கரெக்டாக ப்ரிசைஸாக ப்ரெஷரில் ஸ்டாப் பண்ணுது. எஸ்பெஷலி இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார் சார்ஜர் யூஸ் பண்ணி டேரெக்டாக ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மல்டிபிள் டயர்ஸை ஏர் பம்ப் பண்ண போகிறீங்கன்னா. ஸோ நான் யூஸ் பண்ண 2 monthஸில் கான்ஸ்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரெஷரில் வந்து சின்ன ஆஃப் செட் இருக்குது. ஸோ இதை ரீட் பேக் பண்ணுற ப்ரெஷரில் வந்து சின்ன ஆஃப் செட் இருக்குது. நான் அனலாக் மீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ 1 or 2 PSIs வந்து ±1 or 2 PSIs இருக்கும். ஸோ ஐ திங்க் இது வந்து ரீட் பேக் பண்ணுற சென்சாரில் இருக்கிற டாலரன்ஸ் தான். ஸோ மேபி 1 PSI முன்ன பின்ன இருக்கலாம் உங்கள் யூனிட்டில். ஸோ பட் இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இதே கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ப்ரெஷர் இந்த யூனிட்டை மெஷர் பண்ணி தான் ரெஃபரன்ஸாக வச்சு செக் பண்ண போகிறீங்க. ஸோ அது பெரிய இஷ்யூவாக இருக்காது, பட் இது இருக்குது அதில். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, டயரில் டார்கெட் ப்ரெஷர் செட் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம் ஏர் லீக் இருக்கும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 0.5 PSI வந்து எக்ஸ்ட்ரா செட் பண்ணிவிட்டு, ஸோ இது ரிமூவ் பண்ணுறப்போ லீக் ஆகிற ஏரும் வந்து அது காம்பன்சேட் பண்ணிக்கும். ஸோ அது ஒரு இஷ்யூ நான் பார்த்த வரைக்கும். மற்றபடி கேட்டிங்கன்னா பில்ட் குவாலிட்டி வந்து இது நல்ல சாலிடான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன்ஸும் வந்து ஃப்ளஷ்ஷாக மவுண்ட் ஆயிருந்தால ஆக்சிடென்டல் ப்ரெஷர்ஸ் எதுவும் இருக்காது. அது போக கீழே வைக்கிறதுக்கு ரப்பர் பூட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. அகைன் கேபிள் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தான ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நான் இது வந்து 2700 சம்திங்க்கு வாங்கினேன் ஆஃபரில். இப்போது இதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஏர் இன்ஃப்ளேட்டர் மேக்ஸோட டர்டவுன் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.